ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க் கேமிங் vlog. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்த M60 ஈவெண்ட்டை எடுக்கிறதுக்கு தான் பல ட்ரிக்ஸோட இந்த வீடியோவில் நம்ம போட்டு பார்த்துருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பின் சுற்றி பார்ப்போம், என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ட்ரிக் போட்டுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கோல்ட் ராயில் ஒன்று வெப்பன் ராயில் ஒன்று போட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஒரு 3 வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்தமாதிரி சுற்றி பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வாட்டி இந்த கேமிங் போட்டு பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா. இருங்க, 4-5 தட்டி M10 கிடைச்சாலும் ஓகே, MP5 கிடைச்சாலும் ஓகே, M60 கிடைச்சாலும் ஓகே, ஃபேமஸை தவிர எது கிடைச்சாலும் ஓகே நண்பர்களே. இப்போ வாங்க சுற்றி பார்ப்போம். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்து மந்திரத்தை போடுவோமா இல்லை வேணாம். 3 சுற்றி எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. சுற்றி வச்சுட்டு எடுத்தது என்ன பண்ணுறது. சரி, 3000 அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு ட்ரிக் போட்டுக்கலாம். இதே மட்டும் இதை எடுத்துட்டேன். பாதி சுற்றி எடுத்துருக்கோம். சுற்றி மட்டும் கொடுத்துருக்கோம். லாக் அவுட் அடிச்சுட்டு வந்துடுவோங்க. ஏன்னா சுற்றியே கொடுத்துட்ருக்கோம், நம்ம வேலைக்கு ஆகாது. லாக் அவுட் திருப்பியும் கிடைக்க போகுது. சுற்றியை தவிர எது கச்சாலும் ஓகே. லாக் அவுட் அடிச்சாச்சு. வாங்க, இது பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்டு எமௌண்ட்டை போட்டால் கூட தரமாட்டேன். எத்தனை எமௌண்ட் இருக்குன்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டியதாக்கா இன்னும் ஒரு 3 வாட்டிக்கு 2 வாட்டி கிளியர் வச்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த கிராண்டட் ப்ரைஸில் விழுந்ததே என்ன தருவாங்க, அதை கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சுற்றி பார்ப்போம். சரியான சுற்றிலாம் கொடுத்துருவாங்க. நான் இப்போதைக்கு பேசி ஆகணும். கரிமா என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மா பக்கம் பேசிக்கிட்டா இப்போ கிடைக்கிட்டேன்னு பார்க்கணும். என்ன கரெக்டாலாம் பிடுங்கிட்டு இருக்கேன், டைமண்டும் பிடுங்குறேன், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. கடைசியாக 136 டைமண்டில் உள்ளது. இப்போ கடைசி ஸ்பின் போட்டு பார்ப்போம். இதுதான் இல்லையான்னு பார்ப்போம். MP5 தான் பார்த்துட்டே இருப்போம். இப்போ MP5 தான் கிடைக்கணும் நினச்சிதாங்க. இது வந்து இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று சுற்றி எடுத்துருந்துருங்களா பேசாமல் 499 டைமண்டுக்கு வேஸ்ட்டு பண்ணிட்டோம். இப்போ இதில் ஏதோ வீணும் கீழே இருக்கிறத தவிர மீது நேரத்தில் எதுவும் வீணும். கீழே தவிர வெட்டி மேலே இருக்க சுற்றி கொடுத்தாலும் ஓகே. இல்லையே சுத்த மாட்டேங்குது, மேலாக்க சுற்றிட்டு போகுது. என்ன கதை, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் 46 டைமண்டுக்கு என்னங்க பண்ணுறது. 45 33 வேணா இருக்குது. இதை வந்து ஒரு டிக்கெட்
திருப்பி இந்த பண்டல் கூட இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்து வச்சுட்டு திருப்பி போய் அதை சுற்றி கிடைக்குதா இல்லைன்னு பார்த்துருவோம். அழிச்சிட்டே இருக்க வேண்டியதாக கட்டாமட்டான்னு ஃபோன் ஹேங் ஆகுதா என்னன்னு தெரியாது. அளவுக்கு அழிச்சிட வேண்டியது. ஃபிஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபிஸ்ட்டு எதுக்குங்க வேஸ்ட்டாக? ஃபிஸ்ட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை தானா, ஃபிஸ்ட்டு எடுக்கலாமா வேணாங்க எதுக்குங்க வேஸ்ட்டாக? ஃபிஸ்ட்டு அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஃபிஸ்ட்டு வேணாம். இந்த ஐத்தினத்துக்கு ஏதோ அவன் பார்த்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு அந்த பண்டலுக்குள்ளே போயிட்டு நாலஞ்சு இங்கே வந்தால் வந்துடுச்சு. பண்டலுக்குள்ளே போயிட்டு திருப்பி போயிட்டு போவோம். ஐத்திட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு இதே சுற்றிடலாங்க, எவ்வளோமே சுற்றிடலாம். ஏன்னா 8 இருந்தாலும் அப்புறமேட்டு கூட சுற்றி கண்ணு காலம் பண்ணணும்னா எடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இது போதும். எத்தனை தினத்துக்கே தருவான்னு நினைக்கிறேன். பார்த்துடலாங்க, கிடைக்குதா இல்லையோ சுற்றி பார்க்குறோம். கிடச்சிதுன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி 20 டைமண்ட் கிடைக்குதா இல்லைன்னு பார்ப்போம். டிவிஎஸ் கேமிங் மாட்டோம். க்ரீன் ஐஸ்கிரீம் கிடச்சிதுங்க சார். எந்த பார்க்கணும் இதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்தமாரி டோக்கன்லாம் நம்மளுக்கு கோடியில் ஒருத்தவங்ககிட்ட கிடைக்குதா வச்சுக்கோங்க. அது அந்தமாரி டோக்கன்லாம் அது கடைசி ஸ்பின் 20க்கு அடிக்கிறோம். எவ்வளோ எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். எவ்வளோ கிடச்சிச்சிங்க. வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோட கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் சரியான பண்ணுங்க. இந்த சுற்றி எங்கேருந்து சுற்றி சரியான சுற்றி இன்னும் 6 டைமண்டை வச்சுட்டு எப்படிங்க என்னென்ன 6 டைமண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் எத்தெல்லாம் அடுத்த வீடியோ போடும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு தான் போடுறது. வேறு ஏதோ ஒன்று மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாமுராய் பாட்டு போட்டுட்ருக்கேன். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த பாட்டு நெக்ஸ்ட் பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மறக்காமல் போட்டுருக்கேன். இனிமேலுக்கு இந்த வீடியோ போகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுருக்கேன்.